ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது எல்லோ அண்ட் பேபி ஆக்ட் 4 உடைய பார்ட் 2 தான் வந்து விளையாட போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 விளையாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனாலும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, இல்லைனா மேலே காட்டுறேன், அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் வந்து எண்டிங் பார்ட்னு கூட சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்க போகுது. அதனால் ரொம்ப பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, வந்தாச்சு. வந்ததுமே நம்மளுடைய வேலை முடிஞ்சதுக்கு போல இருக்கு. சரி, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்டிக்கர் இல்லையாங்க, ஏன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு ஒழுங்காக வேலை செய்யலையாம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிக்கர் இல்லையாம். இந்த நாள் ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டு தான் இருந்தோமா. ஓகே, அதனால் இந்த பேக்கேஜை போய் அப்பார்ட்மெண்ட் 10ல் போய் கொடுத்துட்டு வாங்கன்றாங்க. இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தெரியுமா கைஸ்? இந்த இது வந்து நம்ம ஆக்ட் 1ல் வந்து விளையாடும் போது இந்த பார்சல் வந்து வெளியே இருக்கும். யாரெல்லாம் இதை வச்சுட்டு போனா நம்ம தேடுவோம். ஓகே, எதோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறானுங்கன்னு பாருங்கள். சரி, ஓகே, இப்போ வந்து லிஃப்ட் ஆன் பண்ணியாச்சு. என்னமாடா போகுது அப்பார்ட்மெண்ட் 10க்கு. வந்தாச்சா? ஓகே, எல்லாம் அப்படியே இருக்குது. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, இங்கே தான் நம்ம வெஸ்ட்டு போயிடுவோம். இப்போ உள்ளே வந்து நம்ம ஆக்ட் 1ல் விளையாடின்னு இருக்கும்போது வந்து வெளியே பார்ப்போம், யாரா அது வெஸ்ட்டு போனேன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து எப்போ அது வைக்கிறது? சரி, பெல்லு. ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து என்னடா அதுக்குள்ளே வந்துட்டேன்? என்னடா இது வச்ச செகண்டாக அடுத்த இதுவும் வந்துச்சா? சரி, ஏதோ ஒன்று. என்னடா 21 நாள் வந்துட்டா? என்னடா நாலு கணக்கே இல்லாமல் போயினே இருக்குது. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து குழந்தைங்கள வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணுமா. ஓகே, என்னடா ஹெலிகாப்டர்லாம் பறக்குது. ஓகே, விளையாட்டு பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க. போன வாட்டி எந்த மொட்டடா வந்து என்னை கச்சி விட்டுச்சு? நீ தானே, ஓடு. எவனும் ஒருத்தன் போன டைம் பெருசாக இருக்கிறான், எவனே தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க. சரி, ஓகே. இது என்னடா இது? ஐஸ்கிரீம் இதுவா? நம்மளுக்கு ஒசரமே வச்சுக்கிறானுங்க. சரி, ஓகே, சாப்பிடுவோம். ஓகே, நம்மளுக்கு இல்லைங்க, நீ தெரிஞ்சு இவனுங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தா சாப்பிடு. இப்போ வந்து மறுபடியும் பேரெலாம் இருக்குது. இது ஒன்றா. இவன் சோகமாக இருக்காங்க. இந்தாடா சாப்பிட்றா, சந்தோஷமாக இருக்குடா. சரி, இப்போ வந்து என்னது? ஓகே, இன்னொரு ஐஸ்கிரீமு. ஓகே, இது நம்மளால் சாப்பிட முடியுமா? இல்லைங்க, நம்மளால் சாப்பிட முடியல. அப்போ எதுக்கு இது? நாடா இது கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன், எனக்கு இல்லை, இவனுக்கு சும்மா உக்காந்துக்கிறானுங்க, இவனுக்கு ஐஸ்கிரீம் தரணுமா? சரி, நாங்கள் உப்பிட்டான். ஓகே, இவனுக்கு ஒன்றுக்கு மேலே ஐஸ்கிரீம் தரவே கூடாதான். ஓகே, நம்ம 2 கொடுத்துட்டோமா? சரி, இப்போ வந்து மறுபடியும் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கணுமா? சரி, இதுனா க்ளோஸ் ஆயிடுச்சா? இங்கே பாருங்க, பலூன் மூஞ்சி எப்படி இது பாருங்கள். ஓகே, இல்லை இவனை உட்கார வைப்போம். இன்னொருத்தங்கடா, இவனையும் உட்கார வைப்போம் இல்லை சேர்த்து. சரி, உட்காரலாம் மண்டையா. சரி, இவனுங்க 2 பேரும், இவன் தான் வெயிட் அதிகமாக இருக்கான். சரி, இவனை இது உள்ளே போடணுமா என்னன்னு தெரியலையே. இருங்க, இதுவும் க்ளோஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இவனுங்களை சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கணுமா? ஆனால் சந்தோஷமாக தான்டா இருக்கிறானுங்க. சோகமாயிட்டானா? உட்காரலாம் மண்டையா அதில். சிரிக்கிறாங்க. சுற்றி விடு. எங்கடா போயிட்டான்? அதோ இருக்கிறானா? நீ வாடா, நீ எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம். இவன் கீழே விழுந்தாலே அதிர்றான். சரி, என்னடா அதிர்றான்டாடி. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல இவனுங்களை வச்சுக்கினே. இவனுங்க 2 பேரையும் யாரா மண்டியா நீ? 3ஆவதாக இன்னொருத்தன் உட்காந்துக்கிறான், உன்னை பார்க்கவே இல்லை. சரி, இது கூட குறா. டேரெக்டாக போய் பிளெயின் போய் அதில் சொருகிச்சு. இப்போ வந்து தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, அதை போய் இப்போ இது பண்ண சொல்கிறாங்க அந்த பிளெயினை. சரி, அதை நான் எப்படா எடுப்பேன்? மொட்டை மண்டையா, கையை கால் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும்? அதை எடுக்கணுமா? எப்படி எடுக்கிறது? என்னடா எதை வச்சுடா நான் அதை எடுக்கிறது? அது வேறு அம்மா உயரத்தில் இருக்குது. இதில் எதனா பொருள் இருக்கும். என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது? என்னடா ஓப்பன்? இந்த கேமராலேருந்து தான் நம்மளை பார்த்துன்னுக்குறாங்களா? சரி, இப்போ நான் அதை எப்படி எடுப்பேன்? சேர் கூட இல்லையாடா? இது இருங்க, இந்த ரிமோட் கண்ட்ரோலு உடஞ்சிச்சா?
சரி இதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் இந்த குழந்தைங்கள வச்சு எடுக்கணும் கைஸ். இப்போ பாருங்கள் பறந்துட்டானா. இப்போ வந்து மறுபடியும் இவனை இங்கே உட்கார வச்சுட்டு இப்போ வந்து இவனை இதில் வச்சு மறுபடியும் இப்போ இவனை இது பண்ணுமா போடா. ஏய் யாரா அது உள்ள எலிக்குட்டி மாதிரி 2 பேர் ஓடினானுங்க. சரி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இவனுக்கு வந்து போய் இதுவும் மாற்றி விடணுமா. எங்கடா யாராடா மாற்றி விடணும் இவனுக்கு. ஆஹா சை கர்ராவி நான் தூக்கும் போது தான் இவன் டர்ரு விட்ற வேலையாடா டேய். சரி நம்மளுக்கு இதுவும் இல்லை மாற்றி தான் விட்டாகணும். சரி கரெக்டாக நான் தூக்க போகிற நேரத்தில் தான்டா எல்லா வேலையும் பண்ணுவீங்க நீங்கள். சரி என்னடா எடுக்க முடியல. இது பண்ணியாச்சு. சரி என்னடா போட முடியல. இங்கே வா மறுபடியும் போட்டு பார்க்குறேன் போட முடியல. சரி ஆஹா யாருங்க இவனுங்க. என்னடா இது எலிக்குட்டி மாதிரி இருந்துக்குன்னு அப்பா என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சா. இப்போ இவனுங்களை ஓகே இவனுங்களை வந்து எல்லாம் அழிக்கணுமா நம்ம. வேக்யூம் கிளீனர் எல்லாம் வேக்யூம் கிளீனர். என்னடா எடுக்க முடியல டேய். ஆஹா எங்கேருந்து இவனுங்க வந்தானுங்கன்னு தெரில. ஆனால் என்ன பண்ணுறானுங்க இங்கே இருக்கிற இதுவெல்லாம் திருடுறானுங்க. என்னடா தொடக்கூட முடியல அவனை. மறுபடியும் ஷாக் அடிக்குது டேய். குட்டி வாண்ட போடுறான் அப்படி. சரி எனக்கு தெரிஞ்ச அந்த வேக்யூம்குள்ளே இருங்க வேறு என்ன பொருள். மண்டையா நீயே போடுறா என்னால் எடுக்க முடியல. போடு சூப்பர்ரா இங்கே தடா. இப்போ பாரு எல்லாம் கெத்தாக போய் எல்லாரையும் பிடிக்கிறோம். ஐயோ கெத்தாக போகும்போது தான்டா எதனா வெத்தா ஒன்று நடந்துருது. சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரையும் இது பண்ணுவோம். இங்கோடா சாவு. ஓகே இப்போ வேறு எங்கே இருக்கிறானுங்க வேறு எங்கடா இருக்கிறானுங்க. ஓகே சிப்ஸு இது உள்ளலாம் இல்லை இதுலேயும் இல்லை. எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரியலையே. ஆனால் அலாரம் மட்டும் நல்லா அடிக்குது. இது இது லாக்டு இருக்குது. இதில் என்ன ஒழிஞ்சு இருக்கானுங்களா. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கானுங்க. எங்கே ஒழிஞ்சு இருப்பானுங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கடா அது ஒருத்தன் இருக்கிறான். டேய் அவனே ஏன்டா ஃபோட்டோ எடுத்துனுக்கிறா. டேய் இருடா ஒரு இடத்துல நில்லுடா. யாருங்க இவன் ஓடினே இருக்கிறான். டேய் வர்றா என்னங்க இவனுங்க. இந்த இடம் நல்லாவாடா இருக்குது ஃபோட்டோ எடுத்துட்டுக்கிறீங்க. இதோ ஒருத்தன். ஏன்டா அங்கே ஃபோட்டோ எடுத்து என்னடா பண்ண போகிற டேய். யாருங்க இவனுங்க போடு சாவு. சரி இப்போ வந்து எங்கடா மறுபடியும் எங்கடா இருக்குது. ஓகே மேலே என்ன இருக்கானுங்களான்னு பார்க்கலாம். மேலே யாரா இது ஒருத்தன் வர்றான். நில்டா டேய். ஐயோ இவனுங்க வேறு ஓடினே இருக்கிறானுங்க சின்னதாக இருக்கனால. சாவு மண்டையா. ஓகே இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறானா. போடு சர்க்காமத்தில் எல்லாம் வந்து ஒன்று இப்படி. ஐயோ சரி டேய் எப்பா. ஓகே அந்த குட்டி வாண்டுங்க அவனுங்க போய் பிடிக்கிறானு அதுக்குள்ளே நம்ம இது பண்ணி ஆகணும் போல இருக்குது. சரி உள்ளே மாட்டிக்கிறானா தலைவன். சரி ஓகே இப்போ வந்து இது காயின் தடா மண்டையா டக்குன்னு. சரி இப்போ வந்து காயின் போட்டு எடுக்கணுமா. என்ன நம்பர் தெரியலையே. சரி என்ன நம்பரு A3 இதுதான் கரெக்டான இது. சரி வந்துட்டாங்க வாடா. நீ ஏன்டா வரா டே. சரி இப்போ வந்து இவன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. எப்பா எம்மாடி ஒரு வழியாக முடிச்சு விட்டாது கைஸ். என்னண்ணா பண்ண வேண்டியது இருக்குது. எப்பா திடீர்னு வந்தானுங்க. என்னன்னா இந்த இடத்த போட்டு எடுத்தானுங்க இது பண்ணானுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ண சொல்கிறானுங்க. எதுக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறானுங்க தெரில. எதுக்காக இருக்கும் தெரியலையே. சரி வந்துடுச்சு. சரி எதுக்கு ஓப்பன் பண்ண சொல்லிக்கிறானுங்க. சரி பாஸ்வேர்டு 1895 போட்டாச்சு. ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்க போகிறாங்களாம். எமோஷன் இந்த இடத்த பற்றி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஏதோ ஒன்று கொடுப்போம். டிமாண்டு இங்கே என்னடா இது பண்ணுறது. சரி மறுபடியும் ஏதோ ஒன்று குத்து விடுவோம். இந்த இதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர்லாம் தெரியாது. ஏதோ ஒன்று இது பண்ணுவோம். ஸ்டில் என்ன கொடுக்குறது மைண்டுன்னு குத்து வச்சுருவோம். என்னடா இதுக்கு என்ன கொடுக்குறது. ஏதோ ஒன்று குத்து விடுவோங்க. சரி ஓகே இதுவாயிட்டு கன்ஃபியூஸ்டு ப்ளூ கேட்டா. ஓகே நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சைன் போடணுமா. ஏதோ ஒன்று எனக்கு இந்த ஆன்சர்லாம் தெரியாதுங்க. ஓகே போட்டாச்சே. அப்படியே இந்த பேப்பரை எடுத்துட்டு போடு. யாரும் அது அந்த விசித்திரமானவன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. எங்கேயோ நம்மளை அச்சு எங்கேயோ கூட்டின்னு போய் விட்டான். சரி இது என்ன இடம்னு கூட தெரியலையே.
அப்படியே போவோம். ஏய் என்னடா அது அதுக்குள்ளே இடத்த மாதிரி வந்தாச்சு. நான் எப்படா இவனை உள்ள தூக்கி போட்டேன். சரி இவனை நம்ம போய் இது பண்ணணுமாங்க, தூங்க வைக்கணுமா போயிட்டு. இதுவில் போய் போடணுமா அவனை? ஏன்டா யாரும் ஆனால் ஒருத்தவங்க நம்மளை டப்புன்னு பார்த்தாங்க. எங்கடா இது உள்ளே போடணுமா 3 பேரையும்? சரி போடு இதில். சரி இப்போ வந்து இன்னொருத்தந்தோ பத்துன்னு இருக்கிறான். இவனை போய் எடுக்கணுமா? எடு. தூங்கும் போது மட்டும்தாங்க இவனுங்க நல்லா இருக்கிறானுங்களே, மற்ற நேரம்லாம் இருக்கிறானுங்க பாருங்க. போடு இதில் போடு. சரி இப்போ வந்து மற்ற இன்னொருத்த எங்கே போயிட்டான்னு தெரியலையே. எங்கடா இதோ இருக்கிறானுங்க. இவனுங்க எப்படி தூங்கினானுங்கன்னு தெரியலையே. சரி ஏதோ ஒன்று நம்ம அப்படியே இப்படி போய் இது பண்ணுறோம். ஓகே நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சான். ஓகே நம்மளை அத்தனை நாள் வர சொல்லிக்கிறாங்களா? சரி அப்படியே போவோம். அப்பா எனக்கு தான் தூக்கம் வந்தது போல இது. சரி இப்போ வந்து வந்தாச்சுங்க. ஓகே வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இந்த ஸ்டிக்கர் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப நல்லா வேலை செஞ்சதுனால ஸ்பெஷல் ஸ்டிக்கர் போல் இருக்குது. சரி ஏதோ ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். நாளைக்கு வேலைக்கே வரக்கூடாது. என்னடா இது? லாக்டவுன் எஃபெக்ட் இருக்கிறதுனால இதுவாகும் இல்லையா, நம்மளை யாரோ பார்க்க வராங்களாங்க. ஓகே நம்ம அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண சொல்லாங்க. அதுக்குள்ளே தூக்கமா? சரி தூங்குவோம். சரி அப்படியே கண்ணை மூடுறா. சரி வந்தாச்சுங்க. ஓகே நெக்ஸ்ட் இது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இவனுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி விட்ருவோம். இது இதெல்லாம் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு இதுவே வச்சு விடுவோம். இதுதான் இவனுக்கு கரெக்டாக இருக்குது. இவனுக்கு இதே வச்சு விட்ருவோம். சரி ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போயாச்சு. ஏங்க அந்த விசித்திரமானவன் என்னங்க இவன் நம்மளை இது பண்ணினே இருக்கிறான். டேய் நீ ஆடான, ஒருவேளை இவன் தான் ஹெட்டா இந்த கம்பெனிக்கு? டேய் என்னடா இது, இடமே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஆஹா இது போ சரியே இல்லையே. டேய் என்னை விட்டுருங்கடா, நான் வேலையே வரலடா. இப்போ என்னது? ஐயோ என்னடா அது? சரி ஓகே ஃபோன் வருது. ஓகே அந்த 10வது இதுலேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் என்னங்க குழந்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க, அது ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அது ரொம்ப அப்பா அவனுடைய வேலையை காட்டுறாங்க. ஓகே அந்த ஓகே இப்போ ஒரு பேபி சிட்டரை வந்து அனுப்ப சொல்லிக்கிறாங்க. சரி அவன் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா நீங்கள் யாரெல்லாம் மாட்ட போகிறா? சரி ஓகே பாஸ்வேர்டு போட்டு விடுவோம். சரி ஓகே ஒரு பேபி சிட்ரு என்னடா ஒழுங்காகவே தெரில. சரி அமுச்சு விடுவோம் ஏதோ ஒரு சிட்ரு, ஆனால் மாட்ட போகிறது இவன் உறுதி. சரி இப்போ வந்து பேபி சிட்டரை நம்ம வந்து அமுச்சாச்சு வெற்றிகரமாக. இப்போ வந்து என்னடா இது இங்கே பாருங்களேன், டைமு 80:33. என்னடா இது, நம்ம வந்து எத்தனை நாள் ஒழுங்காக வேலை செஞ்சோன்னு கூட தெரில, அந்த மாதிரி இருக்குது. மொட்டை தலை என்னடா கோபமாகிற? ஓகே இவன் வந்து பேண்ட்டை வந்து அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறான், அதனால் இவனை வந்து மாற்றணும். சரி இவனுக்கு வந்து புது டைப்பர் போட்டு விடணுமா? இருறா ஒரு நிமிஷம் இருறா, போட்டு விடு. பாருங்க மாற்றி விட்டதுமே அழகாக சிரிக்கிறான். சரி இன்னும் 2 பேர் எங்கடா போய்க்கிறானுங்க? எனக்கு தெரிஞ்சு இருங்க, இன்னொருத்தன் மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கிறான் இன்னொருத்தன்? இங்கே பாருங்க எப்படி பத்துனுக்கிறான் பாருங்க சாப்பிட்டு. இவன் எப்பட்றா? டேய் மொட்டை தலையா? சரி இவன் ஏதோ வெயிட்டாக சாப்பிட்ருப்பான் போல இருக்குது, நல்லா பலூன் குட்டி மாதிரி உப்பின்தான். சரி இவனை இது பண்ணி இவனுக்கு வேறு மாற்றி விடணுமா? எல்லாம் என் நேரம்டா. சரி இவனை இதில் போட்டு விடு. இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில. ஆனால் இவன் நல்லா சாப்பிட்டு தூங்கினா. நாடா போட்டதுமே சிரிக்கிறான். இப்போ நீ எதுக்குடா அழுகுற? வந்தனா பூச்சிக்காரன்ட்டு ஊற்றுரும், கம்முன்னு இருக்கணும். அந்த இது இருக்கணும். சரி இப்போ வந்து இன்னொருத்தன் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது நாட்டி கார்னர் இந்த இதுவில் தான் இருப்பான். என்ன தம்பி நேற்று சுயரூபத்தை காமிச்சிருப்பீங்க போல் இருக்குதே, அதனால தான் நாட்டிக்காரன் அப்போ கூட பாருங்களேன் சிரிச்சுன்னுக்கிறான். நாட்டி கார்னரில் போட்டது கூட. ஏண்டா அதில் போட்டால் எல்லாம் அழுவாங்க, நீ நாடா சிரிச்சுன்னுக்கிற? உக்காரு இதில்.
இவனுக்கு மாற்றி விடணுமா? மொட்டை தலையா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் தான்டா நல்லா இருக்குது. ஏய் இது ஓப்பன் ஆயிடுச்சா? யார் இதில் போட்டு விடலாம்? நீ வாடா, நீ தாண்டா சோகமாகற. இப்போ நீ எதுக்கு அழுவுத? அதனால் இப்போ ஒன்றா தான் தூக்கி உள்ளே போட போகிறான். வா மொட்டை தலையா போடா இதில். சரி இவனுக்கு எதுவும் ஆகாது. சரி ஆன் பண்ணி விடுவோம். சரி இது என்னடா இது? ஓகே எல்லோ க்ரீனு போட்டாச்சு. போடா அங்கே பாடுறா, ஃபயர் விடுவானுங்க பாடுறா. அழுவுடா அங்கே பாருங்கள் எங்கே அழுவுறான். ஏதோ அவனுக்கு ஃபயர் விடுறது ஜாலியாக இருக்க மாதிரி இது. மொட்டை தலையானுங்களா நீங்கள் எப்பட்றா அங்கே போனீங்க? ஓகே இவனுங்க பயப்படுறானுங்களா இல்லை சிரிக்கிறானுங்களா இல்லையான்னு தெரில. இருங்க லாக் பண்ணிட்டானுங்கடா. உள்ளே வச்சு நம்மளுக்கு சம்பவம் பண்ண போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். சரி எல்லோ ரெட்டு க்ரீனு ரெட்டு. சரி ஓகே எல்லோ க்ரீன் மாற்றி போட்டேனா? எல்லோ ரெட்டு க்ரீனு ரெட்டு. ஓகே எல்லோ ரெட்டு க்ரீனு ரெட்டு. போடு. இப்போ ஷாக்கா பாருங்க. அப்போ கூட அவனுக்கு எதனா ஆகுதான்னு பாருங்களேன். அதான் ஜாலியாக இருக்கணும். என்னங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? என்ன இதுடா? என்ன கிட்ட கொண்டு வந்துட்டாங்க? தூரமாக தானே போயிட்டாங்க. சரி உள்ளே இருந்துரு. வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா? சரி ஓகே இப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டான். ஓகே செலக்ட் ஆகிட்டாங்க இவனை. இப்போ வந்து இவனை வேறு வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணுமா? வாடாடே என்னடா மொட்டை தலையை ஆளை காணோம். டேய் எங்கடா போயிட்டா மொட்டை தலையா? டேய் மொட்டை தலை. ஐயோ என்னை தூக்கி உள்ளே போட்டானுங்களே. எனக்கு அவன் வெளியே நிற்கிறாங்க அவன். டேய் யாரா நீ இன்னும் விசித்திரமானவன். டேய் எங்கேயோ நம்மளை தூக்கி போட்டாங்க. நம்மளை தேவையில்லாமல் இந்த மிஷின்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ எங்கே இருக்கோன்னு கூட தெரியலையே. சரி அப்படியே முன்னாடி போவோம். எங்கே இந்த எல்லோன் பேபியோடைய சிம்பிள் தானே இருந்தே எப்படி இங்கே வந்துச்சு தெரியலையே. சரி நாங்கள் இது போக ரொம்ப இதுவாக மாறுது. எங்கடா வந்துக்கிறோம்? சரி என்னடா இது வந்த இதுக்கே இவ வேற குட் மார்னிங் 225 அப்படின்றா. சரி என்னடா சாயுது ஒரு மாதிரியே. மொட்டை தொலையா என்னடா இம்மா பஸ்ஸுக்கிறான் ஜெயண்ட் மாதிரியே. சரி இப்போ வந்து கார்டு எடுத்து போடணுமா? அதில் எத்தனை நாள் தான் நான் வேலைக்கு வந்துக்கிறேன். டே அதாச்சும் ஒழுங்காக சொல்லுங்கடா. இது என்னுடைய கார்டு இல்லையா? அதுக்குள்ளே எப்பட்றா இத்தனை கார்டு வந்துச்சு? டேய் இதில் எப்பட்றா நான் போடுறது? ஓகே டைமிங் வேறு ஓடுது. சரி போட்டுனே இருப்போம் கார்டை. டேய் இதில் போடு. எல்லாமே தப்புன்னு தான் காட்டுது. இதில் எப்பட்றா என் கார்டை நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? சரி எடுத்து போட்டுனே இருப்போம். பிக் ஷோக்கு அண்ணன் மேலே தூங்கினுக்கிறான். என்னடா இது? போடுற மேலே 2 செகண்டு 1. முழிச்சிக்கினான்டா குட்டி சாத்தா. ஐயோ டே இல்லா. 1 2 எங்க 3வது நம்ம கதை முடிஞ்சிச்சு. என்னடா அது மறுபடியுமா? இது எங்கடா கொண்டு போய் விட போகுது? சரி போவோம் வாங்க. என்ன பண்ணுறது? மறுபடியும் இப்போ இது போய் எங்கே போய் விட போகிறான்னு தெரியலையே. மறுபடியும் உள்ளே போகிறோம். இந்த வாட்டி வேறு இடத்துக்கு வந்துக்கிறோமா? ஓகே இது வேற வெல்கம் டு க்ரௌன் சைல்டுங்கிறா. இதுனா அது ஓகே. இங்கே பாருங்களா இந்த குழந்தை எப்படி உருவாக்குறதுன்ற இதுவா? எவ்வளோ அது? ஓகே விதையிலேருந்து தான் மரம் வரும்ல அது மாதிரி போல் இருக்குது. இப்போ உனக்கு தண்ணி ஊற்றி இவனை வளர வைக்கணுமா? என்னடா இது? டேய் ஓகே இது கொடுக்கலன்னா குட்டி ஆயிடறானா? குட்டி பாயில் இங்கே பாருங்கள் எப்படி உரியிறான் பாருங்க. ஓகே இப்போ செடியாக மாறிட்டானா? மறுபடியும் கொடுக்கணுமா? என்னடா இப்போ உடச்சிக்கின்னு வரான். டேய் சரி மறுபடியும் கொடுக்கணுமா? இப்போ கொடுத்தா என்னடா மரம் மாதிரி ஆகிறான். டேய் ஐயோ மரம் மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே ஐயோ அம்மா டேய் டேய் என்னடா அவன் இப்படி இருக்கிறான்? இங்கே பாருங்களேன். இப்போ என்ன பண்ணணும்?
ஓ அவன் வாயில் குதிக்கணுமா டேய் குதிக்காதடா. குதிச்சிட்டான் மறுபடியுமா. என்னடா இது எங்கெங்கடா கூட்டின்னு போகுது நம்மளை. சரி மறுபடியும் போவோம். போயிடுறா டேய். அப்போ வந்தாச்சா. இது என்ன இடம் தெரியலையே. சரி இது என்ன இடம்னே தெரியலையே. சரி ஓப்பன் பண்ணுவோம் இந்த டோரை. பின்னாடி ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. என்னடா ஓப்பன் பண்ண. வந்தாச்சு. என்னங்க எல்லாம் அந்தரத்தில் பறந்துன்னு இருக்குது. ஓகே கண்ணாடியில் நம்ம உருவமே தெரில. ஆனால் ஏதோ சிம்பிள்லாம் இருக்குது. இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓகே அதுக்கு தான் இந்த கோடு எங்கே வச்சுக்கிறானுங்க தெரியல. இங்கே எதுவும் கோடு இல்லை. கோடு இங்கே தெரிஞ்சு பாருங்க. இது என்ன அதோ ஒரு கோடு இருக்குது. அதோ ஒரு கோடு இருக்குது. வேறங்க அதோ ஒரு கோடு. இது வந்ததுமே பார்த்தாச்சு. இன்னும் ஒன்று எங்கே 4 இருக்குது. இன்னும் ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி இன்னும் ஒன்று எங்கடா இருக்குது. சரிங்க இன்னும் ஒன்று எங்கே இருக்குன்னே தெரில. இங்கேயும் எதுவும் இல்லையே. ஓகே இது உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று எங்கடா இருக்குது கோடு. சரி ஓகேங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று நம்ம அப்படியே இது பண்ணி விடுவோம். சரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம். இது இருக்குது. அப்புறம் ரவுண்டு இது. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த முக்கோணத்தில் இதுதான் நினைக்கிறேன். இதுதான் மாற்றணும்னு நினைக்கிறேன். மாற்றியாச்சு. ஏய் இது அந்த இவனுடைய மாஸ்க் தானே. இதை போட்டணுமா. சரி போட்டு பார்ப்போம். ஒருவேளை நம்மளும் பேயா மாறிடுவோமா. ஏய் இங்கே பார்த்தீங்களா நானும் இப்போ பேயா மாட்டேங்க. இங்கே பாருங்க இப்போ எனக்கும் நிறைய சக்தி வந்துச்சு. நாடா இந்த சேர் வர இங்கே பாருங்க. சீனா பாக்கெட்டில் கை விட்டுனுக்கிறேன் பாருங்க. மாஸாக இருக்கிறேன் பார்த்தீங்களா இல்லையா. இப்போ எனக்கும் நிறைய சக்தி. யாரா அவன் டேய். கொஞ்ச நேரம் நிம்மதியாக விட மாட்டேங்கிறீங்களாடா. கண்ணாடி உள்ளேயும் அடிக்கிறான் வெளியும் நம்ம அடிக்கிறான். இவன் யாருன்னே தெரிலங்க. சரி ஓகே இப்போ மறுபடியும் இது உள்ளே போகணுமா. எத்தனை வாட்டிடா டே. கிட்டத்தட்ட 3 டைம் கிட்ட எங்கேயோ போயாச்சுடா. இதுதான் ராஜாவுடைய மரம். ஓகே இதை பற்றி தான் இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அட மொட்டை தலையா அவன் வர முயற்சி நாங்கள் சொல்ல போகிற டைமில். ஓகே அதில் ஏதோ சொல்லலான்னு இருந்தாங்க போல இருக்கு. இவன் விட்டான் போல இருக்குது நம்மளை. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம். இவனை போய் இது அடுத்த வீட்டுக்கு அனுப்பணுமா. போடா அவங்களையும் போய் தொல்லை பண்ணுறா. சரி இப்போ வந்து இவனையும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு. வந்தாச்சுங்க. சரி ஓகே இப்போ லேபிள் அடிச்சு விடுவோம். ஐயோ இவன் மேலே லேபிள் ஆறா. சரி அடி 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 அடி. இவருங்க இவனுக்கு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும் போது சிரிக்கிறான். சரி ஏய் போதும் இந்த லேபிள். இதுவே பார்த்து இது பண்ணுறாங்க. போடா டேய் ஃபஸ்ட் இங்கேருந்து என்ன பார்க்குறீங்க. உங்களையும் இதே மாதிரி தான். லாக்டவுன் எஃபெக்ட் இருக்கிறதுனால அனுப்ப முடியல அவனை. இப்போ எதுக்கு இவனுங்க 2 பேரும் பயப்படுறானுங்கன்னு தெரியலையே. ஏண்டா அவனும் ஒன்றை மாதிரி தான்டா. ஓகே இப்போ லாக்டவுன் எஃபெக்டை இது பண்ணி விடணுமா. மெயிலு. ஓகே மொட்டை தலையா கம்முன்னுறா. சரி லாக்டவுன் எஃபெக்ட்டு இது பண்ண. டே மொட்டை தலைய அவன் எங்கடா ஓட்டான். டே மொட்டை தலையா கம்முன்னு இருக்க மாட்டியாடா. ஏண்டா இருறா மொட்டை மாட்டியாரா. அப்புட்றா கம்முன்னு இருக்க மாட்ட. இருக்கிற கடுப்பில் ஏன்டா நீ வர. போடா அப்படி ஒனிங்கண்ணா அங்கே போகணுமா. போடா நீ இப்படி வந்துட்டானுங்க. தொல்லை கொடுக்கறதுலே இருக்கிறானுங்க. இன்னொருத்தன் வேற இதில் பேயா மாதிரி இதில் ஓட்டான். இப்போ அவனை வேற கண்டுபிடிக்கணுமா. சரி அங்கே போவோம். இது உள்ளே வேற ஒரு வழியே இருக்குதா. இது ஓப்பன் இல்லை. ஓகே இது உள்ள ஏதோ ரூம் மாதிரி இருக்குதுங்க. சரி என்னடா தானா இதுவாகுது. ஓஹோ எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டரில் தான் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணணும். சரி ஓகே அதே இதுவா. டக்குன்னு வாடா டக்குன்னு. ஓகே அது கிரவுண்டில் சிம்பிள் வருது. வெல்கம். இந்த வெல்கம் சொல்லி தான்டா நான் பயன்படுத்தேன். வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு நேம். என்னுடைய பேரா.
இவன் என்ன இதில் கேள்வி கேட்பாங்க போல இருக்குதே. இதில் பேர் என்னது, சின்னதாக இருக்குது, ஏதோ ஆம்ப்ரூஸோ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இல்லை ஆம்ப்ரூஸ் இருக்குது. நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணுறீங்க? நான் என்ன ரிசர்ச் பண்ணுறேன்னா, டேப் ரெக்கார்டு தான். எனக்கு ரெக்கார்டு இருக்குதா? டேப் ரெக்கார்டு இல்லைங்க. வேற என்ன? பிளான்ட்டு. இப்போ பிளான்ட் இருக்கான்னு பார்க்கலாம். பிளான்ட்ஸ் இருக்குது. கரெக்டா? ஓகே, உங்களுடைய ஸ்டாரு, அதாவது சயின்ஸ் ஸ்டார் என்னதுன்னு கேட்குறாங்க. இதில் எக்கச்சக்க ஸ்டார் இருக்குது. இதில் நான் எப்படா இது பண்ணுறது? என்னங்க எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஏதோ ஒன்று, இதோ மட்டும் பாருங்களேன், இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஸ்டாரை தான் நம்ம வந்து இது பண்ணுறோமா? இது இதில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இது என்னடா இது, பிரேக்கர், ஆர்த் பிரேக்கர்னு இருக்குது. சரி, ஏதோ ஒன்று, ஏதோ டிஃப்ரெண்ட் பேர் வச்சு ஆர்த் பிரேக்கர். இப்போ வந்து நம்மளுடைய திட்டத்தை யார் தடுத்து நிறுத்துறான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய திட்டத்தை யாரா தடுத்து நிறுத்துறா? ஒருவேளை இந்த மாஸ்க்கு. இதுனா டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, இவனுங்க 4 பேரா மொத்தம்? இவன் தாங்க டாக்டர். ஓகே, இவனுங்க 3 பேரும் ஒரே கூட்டாளி போல இருக்கு. இவன் தான் நல்லவன். ஓகே, ஆம்ப்ரூஸு எங்க டாக்டரு. டாக்டர் நிக்கோலஸ். இவன் தாங்க நல்லவன். இவன் தான் இந்த பிளானெல்லாம் தடுத்து நிறுத்துறான். அந்த குழந்தைகள்லாம் வரவிடாமல் பண்ணுறது இவன் தான். ஓகே, நிக்கோலஸ். நீங்கள் ட்ரீயை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறேன். லாகின் பண்ணியாச்சா? என்னடா ஈஸியாக இருக்குது. சரி, ஏதோ ஒன்று. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, லாக்டவுனை இது பண்ணி விடுமா? பண்ணுறா லாக்டவுனை. சரி, இது பண்ணியாச்சு. டேய், ஒருத்தனையே பார்த்தாது 3 பேர் நிற்கிறாங்க. டேய், யாருங்கடா நீங்கள்? உங்களுக்கு என்னடா வேணும்? டேய், எதனா திட்டினா மொரட்டுத்தனமாக நம்மளை அடிப்பானுங்க. 180 டிகிரி நம்மளே தான் பார்க்குறானுங்க 3 பேரும். டேய், அப்படி பார்க்காதீங்கடா தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு இவனுங்களை சாவடிக்கிற மாதிரி எதனா வழி இருக்கணும். அப்புறம் தான் அந்த குழந்தைய பார்க்கணும். சரி, ஓப்பன் பண்ணி அவனுங்க 3 பேரும் எதுக்கு தான் நிற்கிறானுங்கன்னு தெரில. சரி, போவோம். அங்கே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, அப்படியே போவோம். அப்போ வந்தாச்சு ஒரு வழியா. சரி, இப்போ வந்து இருக்கிறானுங்களா? இல்லைங்க, எங்கடா போயிட்டானுங்க? டேய், அப்போ அந்த கண்ணாடி வழியில் இருந்து தான் நம்மளை பார்த்து இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க போல இருக்கு. சரி, ஓகே, இதில் குதிக்கணுமா? சரி, வேறு வழியில் குதிப்போம். எங்கடா வந்துக்கிறோம்? டேய், சரி, எங்கேயோ. என்னங்க இது? டேய், கீழே ஒரு சாம்ராஜ்யமே இருக்குதா? ஓகே, இங்கேருந்து தான் நம்மளுக்கு குழந்தைய எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்களா? இங்கே பாருங்களேன், ஏதோ கீழே ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமே இருக்கும் போல இருக்குது. உள்ள என்னன்னா நடக்க போகுதுன்னு தெரியல. யாரோ பேசுகிறாங்க வேற. யாரா அது பேசுறது? மேடம், என்னை இப்படியே விட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். சரி, இங்கே பாருங்க, எத்தனை முட்டை. இதுலேருந்து தான் குழந்தைங்கள நம்மளை அமுச்சு விட்றாங்களா? சரி, யாரோ வேற பேசுகிறாங்க. நான் சண்டை போட வரல. ஏன்டா எத்தனை பேர்ரா? டேய், சரி, எனக்கு இவனை பார்த்தா தாங்க லைட்டாக அல்லு கழுது. யாரோ அங்கே வேற நின்றுக்கிறாங்களா? சரி, இவனுக்கு எதுவும் பண்ண மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போவோம். மேடம், ஓகே, இவங்க தான் ராணி போல இருக்கு. ஓகே, இவனுங்களையும் நம்ம சேரணுமா? ஓகே, நீ 225, நீ ஒரு வழியாக எங்கள் கூட சேர்ந்துட்ட அப்படின்றாங்க. ஓகேங்க, இவங்க தான் குழந்தையெல்லாம் இது பண்ணி அமுச்சு விட்றாங்க போல இருக்குது. அந்த பூனை அங்கே பாருங்களேன். ஏங்க, இந்த பூனை இங்கே என்னங்க பண்ணுது? இந்த பூனை அப்போ டாக்டருக்கு துரோகம் பண்ணி இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் கேட்டேங்க, இந்த பூனை பேச்செல்லாம். சரி, ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மரத்துலேருந்து தான் ஒவ்வொரு கிளையிலையும் இந்த குழந்தை இருக்குது. அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் உலகத்துக்கு அமுச்சு நம்ம அந்த உலகத்தை கட்டுப்படுத்த போகிறோம்
அப்படின்றாங்க. ஏய் யாருங்க இவ, பயங்கரமாக இருக்கிறாளே. ஓகே இங்கே இருக்குதே இந்த பூனை, இந்த பூனை என்னுடைய விசுவாசி அப்படின்றா. இந்த இதுவே நான் வந்து கட்டுப்படுத்த போகிறேன். இந்த டாக்டர் வந்து இப்போ தனியாக இருக்கிறான், அவனுக்குன்னு இப்போ யாருமே இல்லை அப்படின்றா. ஆனால் அந்த டாக்டர் தாங்க நல்லவன். ஆனால் சரி, இப்போ நம்மளுடைய வளர்ச்சியை அவன் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றா. நாங்கள் இவ பிடிக்கிறா, பயங்கரமாக இருக்கிறாங்க. சரி, யாரு ராஜா வரப்போறாரு, ராஜா வரப்போறாரா? யாருமா அந்த ராஜா? சரி, இன்னொரு பாட்டா? ஓகே, இன்னொரு பாட்டு வேறு இருக்குதா? ஓ, இதுலேருந்து தாங்க நம்ம வந்து கண்டினியூ பண்ணணுமா? இதோ இருக்கிறாங்க டாக்டரு. டாக்டர் வாடா என்னமோ. இப்போ வந்து ஆக்ட் 4 வந்து அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி உருவாயிடுச்சு அப்படின்ற கதை இதுவே. இங்கே பாருங்க, டாக்டர் நம்மளை காப்பாற்ற நினச்சா கூட இந்த இந்த குழந்தைங்க விட மாட்டேங்குது. சரி, டாக்டர் தாங்க இப்போ நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் நியூட்டை ஒரு வழியாக நான் சரி பண்ணுறேன் அப்படின்றான். ஓகே, இந்த எல்லோ பைக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன் எப்படி வருது பாருங்களா. ஓகே, எக்கச்சக்கமாக வருதுங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து எங்கடா போக போகிறோம்? இங்கே பாருங்க, டாக்டர் தான் வர விடாமல் தத்துனுக்கிறாரு. சரி ஓகே ஓகே, இப்போ நீ இங்கே இருக்க தேவையில்ல, நீ இன்னும் உயிரோடு இருக்கணும் அப்படின்றான். ஓகே, இப்போ நம்மளை எங்கேயோ அனுப்புகிறாங்க. எங்கடா அனுப்பிட்டான்? ஏய் ஓகே, டாக்டர் தான் நம்மளை எங்கேயோ காப்பாற்றி அனுப்பிச்சிட்டான். சரி, ஒரு வழியாக நம்ம கேமை வெற்றிகரமாக முடித்து விட்டாச்சு. ஓகே, இப்போ ஆக்ட் 5 தான் எனக்கு தெரிஞ்சு எண்டிங்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆனில் போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.